நம்ம வீடியோ போட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 வாரமாச்சு. ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு சேர்த்து ஒரே வீடியோவாக போடலான்னு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒன்றும் இல்லை, நம்ம தொட்டியை சுண்ணாம்படித்த வீடியோவோடு நிற்கும். அந்த தொட்டியை நம்ம களம் இறங்கியாச்சு. நம்ம தொட்டியில் பார்த்திங்கன்னா நம்ம டம்போயர் கப்பிக்காக தான் எல்லாம் செட்டப் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 4 மேலு 4 ஃபீமேல் விட்ருக்கோம். அதாவது கொஞ்சம் பெருசாக இருக்கிற ஃபீமேல் அந்த மாதிரி விட்ருக்கோம். பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் இயர் பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீமேலும். மேல் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே குட்டியிலேருந்து நமக்கு நிறையா மேல் கிடச்சிது. அது போக இந்த தொட்டியில் இருக்கிற குட்டியும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இது போன 2 வாரத்துக்கு முன்னாடி எடுத்தது. அப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா இந்த வாரம் சனிக்கிழமை தொட்டி சுத்தம் பண்ணலான்னு நம்ம எடுக்கும்போது நமக்கே ஷாக் ஆகி போச்சு. ஏன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த தொட்டியில் விட்டு வந்தவனுங்கெல்லாம் பெருசாகிட்டானுங்க. அதனால் இவனுங்களை தனியாக பிரிச்சிட்டேன். முன்னாடியே இவனுங்களை பிரிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா இவனுங்களாம் குட்டி போட ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி ரைட்டு, இவனுங்களும் குட்டி போட ஆரம்பிச்சிட்டானுங்க. அடுத்து நம்ம அந்த தொட்டியை போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா அதுலேயும் குட்டி வந்துருச்சு. எதில்? டம்போயர் கப்பியில். ஆனால் அதில் ஒரு சோகமான விஷயம், நம்ம ப்ளூ கப்பி பெரிய கப்பி இருக்குது பார்த்திங்களா, அது செத்துருச்சு. எப்படி செத்துதுன்னு தெரில. சரி, அதை விட்டு தொலைவோம். நமக்கு தான் டம்போயர் கப்பி கிடச்சிருச்சேன்னு அது ஒரு சந்தோஷம். அதில் வேறு நிறைய குட்டி கிடச்சிருக்கு. சரின்ட்டு இதையும் விட்டுட்டேன். இதையெல்லாம் கழுவிட்டு அடுத்த நாள் பார்த்தா ஃபீமேல் மேலெலாம் தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தேன். அதுக்கு அடுத்த நாள் பார்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு யோசனை வந்துச்சு. சரி, நம்ம ஏன் நல்லா தனித்தனி டப்பாவாக பிரித்து போடக்கூடாதுன்னு ஒரு யோசனை. அதனால் ஒரு 5-6 டப்பா எடுத்துக்கிட்டேன். எல்லா மேலு 2 மேலு 1 ஃபீமேலு. ஏன்டா 2 மேலு 1 ஃபீமேல்னு கேட்டிங்கன்னா, ஃபீமேல் பற்றாக்குறை ஆகி போச்சு. மேல் நிறையா இருக்குது இந்த டைமு, ஃபீமேல் கம்மியாக தான் இருக்குது. சில இதில் 2 ஃபீமேல் இருக்கும், சிலதில் 1 ஃபீமேல் தான் இருக்கும், சிலது ஃபீமேலே இருக்காது. அதை அப்படியே வளர்த்த வேண்டியதாக, வேறு வழியே இல்லை. இது டம்போயர் கப்பி, பார்த்தாலே தெரியும். அடுத்து நம்ம கப்பி குட்டியை காப்பாற்றுறதுக்காக இந்த டப்பா வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா, அதில் நான் ஓட்டை போட்டு டப்பாவை வச்சிட்டோமா, குட்டியில் அதில் காப்பாற்றப்படும்னு நினச்சேன். அடுத்த நாளே நமக்கு குட்டி கிடச்சிருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாத்துலேயுமே குட்டி இருக்குது. இதில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். எங்கடா ஃபாக்ஸ்டைலேருந்து எடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாறைக்கு குளிக்க போயிருந்து. அந்த பாறையில் நமக்கு ஃபாக்ஸ்டைல் ஃப்ரீயாக கிடச்சிது. ஃப்ரீயாக கிடச்சா விடுவோமா அப்படின்ட்டு ஒரு அள்ளியாச்சு. பாருங்க, எல்லாமே குட்டி போட்டானுங்க. நம்ம ஏற்கனவே இருந்த குட்டியெல்லாம் நம்ம இதில் மாற்றிட்டேன். நம்ம ப்ளூ தொட்டியில், இந்த பெரிய தொட்டியில் மாற்றியாச்சு. இவனுங்களெல்லாம் தனித்தனியாக பிரித்து டப்பாவில் போட்டாச்சு. மறுபடியும் இவனுங்களை எடுத்து ப்ளூ தொட்டியில் போட்டு